ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கத்தரிக்காய் போஞ்சி வதக்கி குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இப்போ செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் உள்ளி, வெங்காயம், போஞ்சி, கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காயை நான் சின்ன மெல்லிஸாக ஒரே அளவில் எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த பீன்ஸையும் 2 பிளந்துட்டு சின்னஞ்சின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உள்ளி, வெங்காயம் எல்லாம் அப்படி வெட்டி வச்சுட்டு இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் பீன்ஸை தூக்கி அதுக்குள்ளே போடுறேன். பீன்ஸை போட்டுவிட்டு இந்த குச்சியால் நிறைய பீன்ஸ் போட்டு குச்சியால் தட்டி விட்டால் அப்படியே வதக்கி எண்ணெய் மேலால் இஞ்சி பாருங்க, எண்ணெய் மேலால் நிறைய போட்டு நான் எண்ணெய் தெரியாமல் போட்டு நான் இப்போ கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு இனி கொஞ்சம் கலர் மாறிந்தால் பொரிஞ்சிட்டு இப்போ எடுத்து பார்த்து கிழுங்குது. இப்போ இனி என்ன செய்ய போகிறோம், இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து பாத்திரத்தில் மாற்றி போட்டு இனி அந்த அதே எண்ணெயில் கத்தரிக்காயை போடுறேன். கத்தரிக்காயை நான் நிறைய தான் போடுறேன். நிறைய போட்டுட்டு அதே மாதிரி ஒரு குச்சியால் என்ன செய்கிறேன், அப்படியே அமர்த்தி விடுறேன். எல்லாத்தையும் உள்ளுக்கு அமர்த்தினோன்னு அதுவும் அப்படியே பொரிஞ்சு மேலால் எண்ணெய் இப்போ நல்லா கிளக்கி பார்த்துட்டு பொரிஞ்ச உடனேயும் அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் என்ன செய்கிறேன், மாற்றுறேன். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பிறகு எனக்கு ஒரு கொஞ்சம் போஞ்சியும் கொஞ்சம் கத்தரிக்காய் பொரிக்காமல் இருக்குது. அதனால என்ன செய்கிறேன்னா அது ரெண்டையுமே ஒரே போடுறேன். பாருங்க, இப்போ போட்டு காட்டுறேன். அந்த ரெண்டையும் ஒரே சாப்பை போட்டு பொரியிறேன். என்னென்னா ரெண்டும் சேம் ஒரு அளவில் வெட்டி இருக்கிறபடியாக ரெண்டும் பொரியுது. இப்போ இதுவும் பொரிஞ்சிட்டுது, இந்த கலர் மாறிட்டுது. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இருந்தா மேலாம் மிதக்க அப்படி இருக்குது. அப்போ இதையும் என்ன செய்கிறேன், அதே பாத்திரத்தில் எடுத்து போடுறேன். பாருங்க, அதே பாத்திரத்துக்கு கூட கணக்கை நிறைய செய்தனால அவ்வளோ குறையவாக இருந்துச்சு ஒரு அளவில். இதெல்லாம் பொரிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பிறகு என்ன செய்ய போகிறேன், உள்ளி எடுத்து சின்ன மெல்லிஸாக கீரலாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த உள்ளியை இந்த எண்ணெய்க்குள்ளே போடுறேன். போட்டுட்டு இந்த உள்ளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி கிளங்கி பார்க்க கலகலன்னு ஒரு சத்தம் கேட்கணும். கருக விடாதீங்க, கலகலன்னு சத்தம் கேட்க அந்த உள்ளியையும் எடுத்துட்டு பிறகு நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற அந்த ஓனியன் நல்லா மெல்லிஸாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த ஓனியனையும் அதுக்குள்ளே போட்டுட்டு ஓனியன் நல்லா கோல்ட் கலராக மாறின உடனே அந்த ஒனியனையும் என்ன செய்கிறது, எடுத்து அதே பவுலில் அந்த எல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். அதே பவுலில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு பிறகு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள்ளி, வெங்காயம், கத்தரிக்காய், பீன்ஸ் எல்லாத்தையும் வதக்கி போட்டு பிறகு ஒரு சட்டி ஒன்று எடுத்து அந்த சட்டியை நல்லா சூடாக்கி போட்டு அதுக்காக கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பதையம் கொண்டு வர, கொஞ்சம் சீரகம் போட்டு பதையம் கொண்டு வர, கொஞ்சம் கருவேப்பில்லை. நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடி இல்லை, நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் எடுத்து போடுறேன். அந்த கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்குள்ளே வதங்கி முடிய தண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூடும். அந்த தண்ணிக்குள்ளேயே சுடு தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சு கொண்டு இருக்க தண்ணிக்குள்ளே நான் 1 தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தூள் போடும். மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதுக்குள்ளே உப்பு விடுறேன். உப்பு நல்லா போட்டுட்டு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி விடுவோம். அந்த கறியை கத்திரிக்காய் இப்போ போடுறதில்ல, மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த தூள் மணம் என்ன செய்யணும் மாறுறதுக்காண்டி மூடி விடுறேன். தூள் மணம் மாறினா தான் கறி டேஸ்ட்டாக இருக்கும். அதனாடி மூடி விட்டு இங்கே வேறு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பாருங்க, உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க இதுக்குள்ளே. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு பொரிஞ்சபடியே இதுக்குள்ளே உப்பு போட்டுட்டு உப்பு புளியெல்லாம் அளவு பார்த்துட்டு மூடி விடுங்க. திருப்பி மூடி போட்டு அந்த மனம் மாறுறதுக்காண்டி நான் பால் ஃப்ரெஷ்ஷான பாலுங்கிட்ட நான் விடுறேன் இதுக்குள்ள. அதனாடி பவுடர் பால்லாம் கரைச்சி வச்சுருக்கிறேன். நான் அதில் ஒரு கொஞ்சம் தான் விட்டேன், நான் கணக்க விட மாட்டேன். கொஞ்சத்தை விட்டுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்க, உப்பு புளி காணுமோ டேஸ்ட்டாக இருக்கும் கறின்னு சொல்லி எல்லாம். அப்போ என்ன குடிச்சு பிறகு போடுறது நல்லா இருக்காது. போட்டுட்டு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் அதெல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே போடுறோம். இதுக்குள்ளே போட்டுட்டு நிறைய நேரம் விட தேவையில்லை. இப்போ நிறைய போட பாருங்க, அப்படியே தண்ணி கணக்கு நிற்கத்தான் போடுறேன். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தால் தண்ணியெல்லாம் இழுத்து பார்த்தீங்களோ, நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டுது. இதை இன்னொரு
அடுப்பை நிப்பாட்டுங்க. அடுப்பை நிப்பாட்டி போட்டு விட்டிங்கன்னு சொன்னால் அந்த அடுப்பில் இருக்கிற ஹீட்டுக்கு இந்த கறி நல்லா நீட்டாக அப்படியே வந்துடும், நல்லா வதக்கலாக வந்துடும். இந்த வதக்கல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மின்னினா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் மட்டும் இல்லை, வெளியிலேயே வச்சு 2-3 நாளைக்கு நீங்கள் எடுக்கலாம், பாலை குறைச்சி விட்டிங்களாண்டா. இது வந்து பானுக்கு, புட்டுக்கு, சோத்துக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கெடாமல் இருக்கும். 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுமென்ற அவசியம் இல்லை, வெளியில் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.